உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 48:14, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நடத்துவார். உங்களால் உங்கள் வாழ்க்கையை நடத்த முடியலனா பரவாயில்ல, உங்கள் குடும்பத்தை நடத்த முடியலனா பரவாயில்ல, தேவனால் நடத்த முடியுங்க. கவலைப்படாதீங்க, தேவன் நடத்துவாருங்க. அதுதான் அவர் அப்படி தான் சொல்கிறார். உங்களுடைய எவ்வளோ காலங்கள் நீங்கள் வசிக்கிறீங்களோ அவ்வளோ காலங்கள் அவரால் உங்களை நடத்த முடியும். உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே உங்களை நடத்த முடியும் என்று உத்தரவாதம் கொடுக்குறார், கேரண்டி கொடுக்குறார். ஏங்க அவர் உத்தரவாதம் பண்ணோம்? ஏன்னா அவர் உங்களை படைச்சவர், அவர் தான் உங்களை உருவாக்கினவர். ஒரு மிக்சி வாங்கினா கூட 2 வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்களே, 2 வருஷம் உத்தரவாதம் கொடுக்குறாங்களே. அது மாதிரி தேவன் உங்களை படைச்சவர். அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு, உங்களுக்கு, உங்கள் உயிருக்கு அவர் உத்தரவாதம் பண்ணுறார். என்னால் உங்களை நடத்த முடியும், நல்லா வச்சுக்க முடியும் அப்படின்னு அவர் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாரு, உத்தரவாதம் பண்ணுறாரு. மனுஷங்களே அவங்க பண்ணுற பொருளுக்கு உத்தரவாதம் பண்ணுறாங்கல்ல. அப்போ தேவன் நம்மளை படைச்சிருக்காரு, அதனால் நமக்கு அவர் உத்தரவாதம் பண்ணுறாரு. நான் நடத்துவேன், உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் உங்களை நடத்துவேன், பயப்படாதீங்க அப்படின்றாங்க. உங்களை படைச்சவர் அவர் தான், இந்த பூமியை படைச்சவர் அவர் தான். அதனால தான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாரு, தைரியமாக இருங்க, அவர் உங்கள் வாழ்க்கையை நடத்துவார். நடத்த முடியாத உங்கள் வாழ்க்கையை அவர் நடத்துவார். ஏன்னா அவர் என்றென்றைக்கும் இருக்க போகிறாருங்க. அவர் இந்த பூமியில் என்றென்றைக்கும் இருப்பார். அதனால் நம்மளை அவர் நடத்துவார். ஐயோ, என் பையன் என்னை கவனிப்பானான்னு தெரில, என் பொண்ணு என்ன கவனிப்பாளான்னு தெரியல, என் கடைசி காலம் எப்படி இருக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், எல்லாம் தேவன் பார்த்து பாருங்க. கவலைப்படாதீங்க, தேவன் நடத்துவார். அதனால் பயப்படாதீங்க. இல்லைங்க என்கிட்ட சொத்து இல்லை, நகை இல்லை, பணம் இல்லை, பரவாயில்ல, தேவன் நடத்துவார். அவரால் நடத்த முடியுங்க. சரிங்களா? ஐயோ, எனக்கு வேலை இல்லை, நான் எப்படி என் குடும்பத்தை நடத்த போகிறேன்? எத்தனையோ தேவதூதர்களுக்கு, கோடான கோடி தேவதூதர்களுக்கு அவர் வேலை போட்டு வச்சு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஒரே ஒரு வேலை இந்த பூமியில் தேடி கொடுக்க முடியாதா? நடத்துவார். சூப்பரான வேலை கிடைக்கும். தேவன் உங்களை நடத்துவார். அவரால் உங்களை நடத்த முடியும். இவ்வளோ பெரிய வியாதியில் மாட்டிக்கிட்டேனே, அவர் நடத்துவார். எவ்வளோ பெரிய வியாதியும் அவர் சொன்னால் மறைஞ்சு போயிடும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சரியாயிடும். அவரால் நடத்த முடியும். எதுவுமே உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அவர் உங்களுக்கு சாப்பாடு போட மாட்டாரா? அவர் உங்களை கவனிச்சிக்க மாட்டாரா? கவனிச்சு பாருங்க, அவரால் முடியும். அதனால் எதற்கும் பயப்படாதீங்க. ஐயோ, நாளைக்கு என்ன பண்ணுவேன், பயப்படாதீங்க. என்னை கவனிச்சிக்க ஆளே இல்லைங்க அப்படின்னு கவலைப்படுறீங்களா? அந்த கவலையெல்லாம் விட்டுடுங்க, தேவன் பார்த்துப்பார். இந்த தேவன் இருக்கார்ல, அவர் நம்முடைய தேவன், சதா காலமும் நம்முடைய தேவன், எல்லா காலத்துலேயும் நம்முடைய தேவன் தான். அந்த உரிமையை நம்ம எடுத்துக்கணும். வயசான காலமோ, அது வியாதியில் பட்ட காலமோ, எந்த காலமாக இருந்தாலும் நம்முடைய தேவன் தான் இவர். நம்ம கடன் பட்டாலும், நம்ம கடன்காரங்களாக இருந்தாலும், கடன்காரிகளாக இருந்தால் கூட நம்முடைய தேவன் தான். அந்த உரிமையை எடுத்துக்கோங்க, தூரமாக நிற்காதீங்க. அவர் பார்த்துப்பார், அவர் நடத்துவாருங்க. சரிங்களா? இது அமாவாசை, இது யமகண்டம், இது ராகு காலம், என் கெட்ட நேரம், எந்த காலமும் அவர் முன்னாடி செல்லுபடி ஆகாது. ஏன் செல்லுபடி ஆகாதுன்னா, அவர் தான் காலங்களையே படைச்சவர். அதனால் காலங்கள் அவர் முன்னாடி செல்லுபடி ஆகாது. அதனால் தைரியமாக அவர் நடத்துவார், அவர் செய்வார். பயப்படாதீங்க. சரிங்களா? தைரியமாக இருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ரொம்ப கவலைப்பட்டாங்க. ராஜா கிட்ட மாட்டிக்கிட்டோமே, அவ்வளோதான், அவர் வேற நம்மளை எரிப்பேன்றாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படி தான் கவலைப்பட்டேன். நம்ம 3 பேரையும் உயிரோடு எரிப்பேன்றார் இந்த ராஜா. என்ன பண்ணுறது, மாட்டிக்கிட்டோம். தேவன் இனிமேல் நடத்த முடியாது நம்மளை, அவ்வளோதான், காப்பாற்ற வர முடியாது அவரால். அப்படி தான் அவங்க நினச்சாங்க. இனிமேல் நம்ம தேவன் காப்பாற்றுவாரா டவுட் வந்துருச்சு. ராஜா என்ன பண்ணார், இவனுங்க 3 பேரையும் உயிரோடு எரிச்சிடலான்னு தீயில போடுறார். தேவன் என்ன பண்ணார், அந்த தீ இவங்களை எரிக்காமல் பார்த்துக்கிட்டார்.
அந்த தீ இவங்களை கருக்காமல் பார்த்துக்கிட்டாரு. அந்த தீ இவங்க 3 பேரையும் வேக வைக்காமல் பார்த்துக்கிட்டாரு. யார் பெரியவர் பார்த்துக்கோங்க, தேவனா ராஜாவா? ராஜா வந்து எவ்வளோதான் தீயை கூட்டுறதுங்க. அவர் தீயை கூட்டினார், 7 மடங்கு தீயை கூட்ட தான் செய்தார். ஆனால் இவனுங்க எரிய மாட்டேன்ட்டானுங்க. தேவன் வந்து காப்பாற்றினார். அந்த தீயில தான் இருந்தாங்க. ஆனால் இந்த ராஜாவால் கருக்கி வைக்க முடியல, சாம்பலாக்க முடியல. அந்த அளவு தேவன் வந்து வல்லமை படைத்தவர். இந்த நாட்டை ஆளும் ராஜாவை விட, இந்த நாட்டில் இந்த நம்ம பூமியில் இருக்கும் மனிதர்களை விட நாம் தேவன் வல்லமை படைத்தவர். உங்களை யாரும் எரித்து விட முடியாது, அழித்து விட முடியாது, ஒழித்து விட முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தேவன் என்றென்றைக்கும் நடத்துவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்கப்பா. நீங்கள் என்றைக்குமே உங்கள் பிள்ளைங்களை கைவிட மாட்டீங்க, நடத்துவீங்க. எல்லா காலமும் நீங்கள் நடத்துவீங்க உங்கள் பிள்ளைங்களை. அதற்காக நன்றி அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் எங்களை உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. இப்போ எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது முடியாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்திருக்கோம் பா. 7 வருட அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் அப்பா அந்த நீங்கள் செய்ய போகிற அந்த ஆட்சியை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு முடிஞ்சவங்க கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.